ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட டேனியல் பாலாஜி அவர்கள் இப்போ இறந்துட்ட நிலையில் அவரை பற்றி சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை நல்லடக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் சமயத்தில் அவர் நல்லடக்கம் பண்ண அவரோட சமாதிக்கு மேலே இப்போ ஒரு பாம்பு நடமாடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் சோஷியல் மீடியாவில் அந்த பக்கத்தில் இருக்க ஊர் மக்கள் பார்த்து இப்போ வந்து சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்கி அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முக்கியமாகவே வந்து அவங்க வீட்டிலாண்ட அங்கே வந்து அந்த சமாதி மேலே ஒரு பாம்பு நடமாடிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது என்ன ஏதுன்னு கேட்கும்போது, அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதி, அதாவது கடவுள் நம்பிக்கை, இறை நம்பிக்கை ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். அது மட்டும் இல்லாமல் மக்கள் சேவையே வந்து மகேசன் சேவை அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டு இருப்பாராம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மேலே வந்து சாமி வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து சாமியாடி குறி சொல்லுவார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு இந்த அங்காள அம்மன் அப்படின்னு சொல்லி ஒரு கடவுள் மேலே பர்டிகுலராக அவருக்கு வந்து ஈர்ப்பு ரொம்பவே அதிகமாக இருந்ததாகவும், அதனால் வந்து அவங்க வீட்லேயே அந்த கடவுள் மேலே ஈர்ப்பு அதிகமாக இருக்கிறதாகவும், அந்த ஊருக்கு அங்காள அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லி ஒரு கோவிலை பர்டிகுலராக அவர் வந்து அவரோட சொந்த செலவுலேயே எடுத்து கட்டி கொடுத்துருக்கிறதாகவும் சொல்லப்பட்டுருக்கு. ஸோ இப்படி அதிகமாக இறைநம்பிக்கை உள்ளக்கூடிய ஒரு நபராக அவர் வந்து இருந்துகிட்டு இருக்காரு. இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இறை நம்பிக்கையால் மட்டுமே அவர் வந்து இன்னும் வரைக்கும் 48 வயசாகியுமே வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் வந்து பிரம்மச்சாரியத்தை வந்து கடைபிடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்காரு அப்படின்றதுனால, ஸோ இவ்வளோ ஆன்மீகத்தை ரொம்பவே வந்து எக்ஸ்ட்ரீமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஒரு நபருக்கு இந்த மாதிரி வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு பாம்பு வந்து இந்த மாதிரிலாம் வந்து வர்றது அப்படின்றதெல்லாம் வந்து நத்திங், ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க வந்து ஊர் மக்கள் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இது எல்லாமே வந்து ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் தானே. இதுமாரி வந்து இவ்வளோ ஆன்மீகத்தில் அவர் வந்து ஒரு சாமியாக நாங்கள் வந்து வழிபட்டு இருந்தோம். இப்போ அவர் வந்து இறந்து ஒரு மண்ணுக்கு போயிட்ட உடனே வந்து அவரோட இது மேலே வந்து பாம்புலாம் வர்றதுன்றது ரொம்பவே சாதாரண விஷயம். அவர் வந்து கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கிறவர் கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட்டார் அப்படின்னு ஊர் மக்கள் பேசிக்கிறாங்க. நம்ம நெக்ஸ்ட் சீரியஸ் கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.